ஆனியன் ஸ்டோர் சீரியல்ல கோமதிய காலையில இருந்து காணோம். எங்க போனான்னு தெரியல. எனக்கு பயமா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பாட்டி ஒரு பீதிய கிளப்பி விடுறாங்க. வீட்ல உள்ள எல்லாரும் கோமதிக்கு கால் பண்ணி பார்க்குறாங்க. ஆனா யாரு ஃபோனையும் கோமதி எடுக்கல அப்படின்ட்டு எல்லாரும் வருத்தத்துல இருக்கிறாங்க. ஆனா பாட்டி தான் ஃபோன சைலன்ட்ல போட்டுருக்காங்க. இந்த நேரத்துல மீனாவுக்கும் கால் பண்ணி பார்க்குறாங்க. மீனா ஃபோனு நாட் ரீச்சபிள்ல இருக்கிறதுனால மீனாவும் ஃபோன் எடுக்க மாட்றாங்க. இங்க பாண்டியனுக்கு கோமதி காணோம்னு தெரிஞ்சதும், பாண்டியன் ரொம்ப வருத்தப்பட்டுட்டு இருக்காங்க. அவகிட்ட நான் பேசியிருந்திருக்கணும். அவகிட்ட பேசாம இருந்ததுனால தான் அவ இப்படி ஒரு முடிவு எடுத்துட்டு வீட்ட விட்டு போயிட்டா அப்படின்ட்டு அழுகுறாங்க பாண்டியன். நான் அவகிட்ட பேசாம இருந்திருக்க கூடாதுடா. நான் தப்பு பண்ணிட்டேன்டா, தப்பு பண்ணிட்டேன் அப்படின்ட்டு சரவணன் கிட்ட சொல்லி அழுதுகிட்டே இருக்கிறாங்க. அழாதீங்கப்பா, அம்மாவ எப்படியாவது கூப்பிட்டு வந்துரலாம் அப்படின்ட்டு எல்லா இடத்துலயும் தேடிக்கிட்டு இருக்காங்க. எந்த இடத்துலயுமே இல்ல. அதனால பாண்டியன் போலீஸ்க்கு கம்ப்ளைண்ட் குடுத்துறலாமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. கம்ப்ளைண்ட் குடுத்துறலாம்ப்பா அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் முடிவு பண்ணி போலீஸ் ஸ்டேஷனுக்கு போறதுக்காக கிளம்புறாங்க. இங்க கோமதி கரெக்ட்டா வீட்டுக்கு வந்துடுறாங்க. வீட்டுக்கு வந்ததும் பாண்டியன் கோமதி கிட்ட போயிட்டு, "கோமதி எங்க போன? நான் பேசலன்னா நீ வீட்ட விட்டு போயிடுவியா? இப்படியெல்லாம் போகாத" அப்படின்ட்டு கோமதிய பாண்டியன் கட்டிப்பிடிச்சு அழுகுறாங்க. உடனே என்னாச்சு? இவரு திடீர்னு என்கிட்ட பேசுறாரேன்னு எங்க கோமதிக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குது. இதெல்லாம் பார்த்துட்டு பாட்டியும் ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. 2 பேரும் பேசணும்னு சொல்லி பாட்டி எடுத்த முடிவு கடைசில சக்சஸ் ஆயிருது.